ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான இட்லி ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டை நான் தட்டி வச்சுருக்கேன். இதெல்லாமே ரொம்பவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மீந்து போன இட்லியில் தான் நான் செய்ய போகிறேன். கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காமல், இட்லியில் வறுக்காமல், வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கி இந்த இட்லி ஃப்ரையை செய்ய போகிறேன். பொதுவாக இட்லி ஃப்ரை செய்கிறோன்னா நம்ம எண்ணெயில் வறுத்துட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா இட்லி ஃப்ரை செய்வோம். ஆனால் இன்றைக்கி நான் எண்ணெயில் வறுக்காமே இந்த இட்லி ஃப்ரை செய்ய போகிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு, பூண்டு தட்டி போட்டு வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு 2 பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயத்தையும் போட்டு நம்ம வதக்குறோம். நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டு வதக்க போகிறோம். அந்த தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இப்பயே சேர்த்துட்றேன். 1 by 1 சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா நம்ம வதக்கி எடுக்கிற வேலை தான். இதில் பார்த்திங்கன்னா நான் ஆயிலுமே ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு செய்கிறோன்னா அதில் ரொம்பவே எண்ணெய் கம்மியாக சேர்த்தோன்னா அது நம்ம உடம்புக்குமே நல்லது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலாவும் நான் வெறும் சில்லி பவுடரும் மட்டும் சேர்த்து வதக்குறேன். இதில் வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கல. வெறும் கரம் மசாலாவும் சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள், இது 3 மட்டும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விட வேண்டியது தான். சும்மா ஒரு டம்ளர் சேர்த்தா போதும். நான் என்கிட்ட இருக்கிற மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணியை நான் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா நல்லா கொதிக்கும் போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை இதில் சேர்க்க வேண்டியது தான். டயட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இட்லி ஃப்ரை கூட பண்ணி சாப்பிட்லாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஜூஸியாகவும் இருக்கும். நான் இட்லியை இந்த சைஸுக்கு பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு இட்லியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெருசாகவே இருக்குது. ஏன்னா நமக்கு கொஞ்சம் அந்த இட்லி அந்த மசாலாவில் ஊறும்போது கொஞ்சம் உதிர செய்யும். ஆனால் அந்த சின்ன சின்னதாக உதிர்ந்து இருக்குது பாருங்கள், அதுவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி இட்லி ஃப்ரையை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இட்லி ஃப்ரையை ரொம்பவே ஹெல்த்தியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ஆயிலில் தான் வறுத்து நல்லா ஃப்ரை பண்ணி அப்புறமா இந்த மசாலாவில் போட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரியும் செஞ்சோன்னா டேஸ்ட்டில் எந்த குறையுமே இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நானே பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னெல்லாம் இட்லி ஃப்ரை செய்யணுன்னா நல்லா எண்ணெயை காய வச்சு இந்த கட் பண்ணி வச்ச இட்லியெல்லாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறமா இட்லி ஃப்ரை பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஆயில் ஃபுட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஹெல்த்துமே ரொம்ப பாதிக்கும். அதனால தான் இப்போ என்ன பண்ணிட்டேன், இப்போல்லாம் இந்த மாதிரி இட்லி ஃப்ரை பண்ணணுன்னா இந்த மாதிரி மீந்து போன இட்லியில் இந்த மாதிரி தான், இந்த ஸ்டைலில் தான் இப்போ இட்லி ஃப்ரையே நான் செய்கிறது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு லஞ்சு சரியாக எடுத்துகிட்டு போய் லஞ்சை சாப்பிடாமல் வராங்கன்னா இந்த மாதிரி லஞ்சை கூட நம்ம பேக் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். ஏன்னா இது இன்னும் நல்லாவே அந்த மசாலாலாம் ஊறிக்கின்னு ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் அழகாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. பசங்க ஸ்கூல் போகும்போது மார்னிங்கில் நம்ம லேட்டாக எழுந்துட்டாலோ டக்குன்னு ஒரு தட்டு இட்லி ஊற்றி நம்ம இந்த மாதிரி டக்குன்னு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ரெசிபி செய்ய ஒரு 50 மினிட்ஸ் தான் ஆகும். இட்லி வேகிற நேரம் தான். அந்த வேகிற நேரத்துக்கு நம்ம வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.